கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசை என்கிற இச்சையினாலே அநேக வேதனைகளை கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசை இருக்கிறதா? தீமைக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்தை விட்டு வழுவி பண ஆசையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகளை நாம் சம்பாதித்துக் கொள்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்திலே உறுதியோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசை என்கிற இச்சையினாலே இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் பணத்தையே நம்பி வாழ்வது, இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்தை விட்டு வழுவி பணத்தை நம்பி அநேக தீமையான காரியங்களிலே விழுந்து போகிறார்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலே கண்ணியிலே சிக்கிக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே போதுமென்கிற மனது இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்கிற மனது நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாததினாலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பல தீய ஆலோசனைகள் தீய எண்ணங்களை கொண்டு சோதனையிலேயே கண்ணியிலே சிக்கி கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசை இருக்கிறதா? தீமையான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் இருக்கும் என்றால் அவற்றிலிருந்து நம் மனம் திரும்பி வாழ்வோம். தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை விட்டு மனம் திரும்பி வாழும்போது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். நம் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள், அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருபோதும் பணத்தை நம்பாதபடிக்கு பணத்தை சம்பாதிக்க நமக்கு பலனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வோம். அவரே நம்மை நடத்துகிறவர், அவரே நம்மை பாதுகாக்கிறவர், அவரே நம்மை போஷிக்கிறவர், நம்முடைய தேவைகளை அறிந்தவர், ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல நம்மை பாதுகாக்கிறவர். பிரியமானவர்களே, நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வோம். அவர் மரண பரியந்த நம்மை நடத்துவார். மனிதர்கள் நம்மை கைவிட்டு போகலாம், அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், ஒருபோது நம்மை வெட்கப்பட விட மாட்டார். மரண பரியந்த நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவரையே சார்ந்து கொள்வோம். அவர் நம்மை நடத்துவார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார், நம்முடைய தொழில்களை வேலைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா.
கையின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல நாட்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா ரபா ரபா தூராபாரா சந்தரோ ராகாபார ஷேக்கே லிதனமரா சந்தரோ ரீபா கே ரே ஷேக்கே லாக்காதன ஹந்தரோ ஆசீர்வதிங்க. அப்படி நன்மைனால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. கர்த்தரே கூட இருந்து வழி நடத்துங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஒருவேளை மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு ஜீவனை கட்டளையிடுவீராக. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையில உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்க. அதிகாலையிலிருந்து தேவ சமுத்திரையை காத்திருக்க கிருபதாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு அப்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம். உண்மையே சார்ந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.